ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பார்சல் வந்து ரிசீவ் ஆகிருந்ததுங்க. மீஷோவில் வந்து நான் இந்த ஆர்கனைசர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, எப்போ ரிசீவ் ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி கரெக்டாக ரிசீவ் ஆயிருச்சு. இதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து மொத்தமாக நம்ம 4 ப்ராடக்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃபோட்டோவில் பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரியல் இமேஜஸும் பார்த்துட்டு தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். இதில் மொத்தம் இந்த மாதிரி 3 கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இதில் மொத்தமாக நம்ம 4 ப்ராடக்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த 3 லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து ஒரு ஏரோ மார்க் கீழே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அந்த கரெக்டாக புஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து உள்ளே போய் செட் ஆகிக்குது. இது கொடுத்துருக்குற கேப்புமே வந்து நல்லா குவாலிட்டியாக தாங்க இருக்குது. மொத்தமாக 4 இருந்தது. நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. குவாலிட்டி வைஸும் நல்லாவே இருந்தது. சைஸும் ஓகே தாங்க. ப்ரைஸ் ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லுவேன். நான் இந்த ரெண்டுமே சேர்த்து 220க்கு வந்து மீஷோவில் டிசம்பர் மந்த் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெசல்ஸ் இருந்ததும் அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. நான் இந்த மணி பிளான்ட் பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா 2 ஃபிஷ் கப்பீஸ் வந்து வளர்த்திட்டு இருந்தேன். இந்த க்ரீன் கலர் ஃபிஷ் வந்து ஜீப்ரா. இது வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதையும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து கண்டிப்பாக இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் பவுல் வாங்கணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி கரெக்டாக பார்த்தேன், பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா 140 ருபீஸு. எனக்கு இதில் பிடிச்சிருந்ததே அந்த மேலே இருக்க ஒரு டிசைன் தான். வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது. ஆனால் வந்து ஓகே, நம்ம ஒன்றும் பெருசாக இதில் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டேன். இந்த ஸ்டோன் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய பர்த்டே கிஃப்ட் பண்ணது. அவங்க இது கூட வந்து ஒரு பவுலு, அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ், 2 ஃபிஷ்ஷு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே நான் உடைச்சிட்டேன். இது ஒன்று தான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். எப்போ ஃபிஷ் பவுல் வாங்கினாலும் இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்றைக்கி வாங்கினோன்னே அம்மா வீட்டில் இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன் எல்லாமே உள்ளே அழகாக வச்சுட்டேன். இது வைக்கும்போது அவ்வளோ பயமாக இருந்ததுங்க. ஏன்னா இதுவே ஒரு லேஸான பவுலுங்கிறதால எங்கேயாவது கிராக் விட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு 1/2 hour ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா 2 மணி பிளான்ட் இருந்தது. ஒன்று தான் வச்சா அதுவே நல்லா வளர்ந்துருச்சு, நல்லா வேரும் விட்டுருந்தது. இப்போ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஒரு மக்கில் மாற்றிட்டு அதில் இருக்க ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து இந்த பவுலில் போட்டுடலான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அந்த மக்கில் மாற்றிட்டேங்க. இப்போ அதில் இருக்க ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து நான் இதில் விட்டேன். ஃபஸ்ட்டு அப்படியே ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப அலமோதுன மாதிரி இருந்தது. அடுத்த நாள் பார்க்கும்போது அதுகளுக்கும் ப்ளேஸ் செட் ஆன மாதிரி தான் தெரிஞ்சுது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு மீனுன்னா ரொம்பவே பிடிக்குங்க. எங்கே மீன் பார்த்தாலும் சரி, நானும் என் ஃப்ரெண்டும் நின்று 1/2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரமே ஆனாலும் அந்த மீனெல்லாம் பார்த்துட்டு தான் வருவோம். மீனை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த காசு சேர்த்தி வச்சு 5 ரூபாய்க்கு 2 மீன், 10 ரூபாய்க்கு 4 மீன் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி ஹார்லிக்ஸ் பாட்டிலில், லைன் டேட்ஸ் பாட்டிலெல்லாம் வளர்த்துவேன். அது என்னன்னு தெரியல, வாங்கிட்டு வந்த ஒரு வாரத்துலேயே அந்த மீனுக்கு ஏதாவது ஆயிரும். இதே தான் எனக்கு வேலையாக இருக்கும். கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மீன் வளர்த்துற வேலையே ஆகாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீன் வளர்த்துறதுல கொஞ்சம் சந்தோஷமாகவும் தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் மணி பிளான்ட் பாட்டிலையும் வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதையும் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மொத்தமாக இந்த மணி பிளான்ட்டில் வந்து 2 இருந்தது. சரி, ஒன்று இதில் போட்டு ஒன்று வந்து ஃபிஷ் பவுலில் போட்டுடலான்னு சொல்லிட்டு அதில் ஒன்று போட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கும் போதே நல்ல டைம் ஆயிடுச்சுங்க. நைட் டின்னருக்கு வந்து தக்காளி பஜ்ஜி மட்டும் செஞ்சுக்கலாம், தோசை மாவு இருக்குன்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயத்தை தண்ணியில் ஊற போட்டுட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து உருளைக்கிழங்கு போண்டா தான் வாங்கியிருந்தோம். எப்போவாது ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வாங்குவோம். இன்றைக்கி இது வாங்கியிருந்தோம். ஆனால் வந்து எனக்கு உருளைக்கிழங்கு போண்டாலாம் பெருசாக பிடிக்காது. ஆனால் இந்த போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் தக்காளி பஜ்ஜிக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 பச்சை மிளகா, ஒரு 5 பூண்டை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம். எப்போவுமே வந்து இந்த தக்காளி பஜ்ஜிக்கு பூண்டு சேர்த்தனா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பாட்டி வந்து எப்போவுமே சொல்லுவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த தக்காளி பஜ்ஜி பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தான் என் சட்னி என்ன பண்ணாலும் எனக்கு இந்த தக்காளி பஜ்ஜி தனி ஸ்பெஷல். ஏன்னா வந்து அம்மா அடிக்கடி இதை செய்வாங்க. தோசைக்கு, சப்பாத்திக்கு இந்த மாதிரிலாம் நிறைய செய்வோம். ஆனால் வந்து நான் இந்த சட்னியே அரைச்சதால இது பெருசாக செய்கிறதில்ல. எப்பாவது தோணுச்சுன்னா தான் செய்வேன்.
தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் தூள் வந்து தக்காளி பஜ்ஜிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி கடையவே இல்லை, நல்லா குக்காக விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து ஆம்லேட்டும் போட்டுக்கலாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. இது கூட வந்து நான் பச்சை மிளகா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல, பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து இதில் வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்தியாச்சு. தேவையான அளவு உப்பு. பச்சை மிளகா போட்டால் கூட அந்த டேஸ்ட்டு வராது, ஆம்லேட்டுனாலே அது வந்து பெப்பர் தாங்க. அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி வந்து தோசைக்கு வந்து மட்டை அரிசி, கருப்பு கவுனி அரிசி எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்ச தோசை தாங்க ஊற்ற போகிறேன். நான் மேக்ஸிமம் வந்து மாவெல்லாம் அரைக்க மாட்டேன். அம்மா அத்தை யாராவது அரைச்சா எனக்கு கொடுத்து விடுவாங்க. இந்த மாவு வந்து அத்தை கொடுத்து விட்டது தான். அது கூட சேர்ந்த பாத்திரத்தையும் அப்படியே கையோடு கழுவி வச்சுட்டேன், அப்போ தான் வேலையே இருக்காதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நட்ஸ் பாட்டில், நட்ஸ் எல்லாம் முடிஞ்சதால் இதையும் வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இதையும் எடுத்து எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள தக்காளி பஜ்ஜி நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சுட்டேன். எனக்கு இந்த தோசைக்கல் கூட பெரிய போராட்டமாக இருக்கும். எனக்கு எப்போவுமே தோசை வந்து பேட்ச் ஒர்க்காக தான் வரும், அது ஏனே தெரியாது. என்ன எனக்கு நான் சமைச்சாலுமே வந்து இந்த தோசைங்கிறப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எப்போவும் பேட்ச் ஒர்க்கு தான் தோசையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தோசைக்கல்லை நல்லா பழக்கி பக்குவமாக வச்சு இப்போ ஒரு 1 மந்த்தாகவே எனக்கு தோசை கரெக்டாக வருது. அப்போவும் ஏதாவது வகையில் எப்பாவது பேட்ச் ஒர்க் நடக்கும், அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி தோசை வந்து நல்லாவே வந்திருந்தது, நல்லா மொறுமொறுன்னு வந்திருந்தது. லேசாக தான் ஊற்றிருந்தேன், எங்கே வராதோ பிஞ்சிருமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அங்கே நல்லாவே வந்துருச்சுங்க. தோசையை நல்லா திருப்பி போட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆம்லேட் தாங்க ஊற்றிருந்தேன். தோசை ஊற்றிட்டு நைட்டு ஆம்லேட் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அது செய்யறதுக்கு ரொம்பவே சோம்பேறித்தனமாகவும் இருக்கும். எப்பாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா செஞ்சுருவேன். பெப்பர் நல்லா நிறையா போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எப்போவுமே தோசை பேட்ச் ஒர்க் ஆகும், இன்றைக்கி வந்து ஆம்லேட் பேட்ச் ஒர்க் ஆயிடுச்சு. எனிவேஸ் எப்படியா இருந்தாலும் வாயில் நம்ம பிச்சு தானே சாப்பிட போகிறோன்னு சொல்லி சமாளிச்சிருவேன். என்ன சாப்பாட்டில் என்ன சொதப்பினாலும் நம்ம வாய் இருக்கிற வரைக்கும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஏதாவது இப்படி தான் அப்படி தான் ஆனால் தோசைக்கல் மேலேயே பழைய தூக்கி போட்டுருவேன். ஆனால் எனக்கு தெரியும் நான் தான் ஏதோ பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.